நடத்துங்களா? நான் தான் விட்டா. அன்ஷி வெல் ட்ரைட். சுசு முட்டிட்டு இருந்தா எழுந்திருச்சா போகும், அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஐயோ ஒரு ஃபுல் நைட் நான் ஒண்ணுக்கு போகலடா. மேக்ஸிமம் ஓடிட்டு அந்த அளவுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ ஐயோ ஐயோ, அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. எங்கேயோ போய்த்தடா நீ, எங்கேயோ போயிட்டு. ஜாக்கி நாங்க கேமே ஆடுறான்னு தெரிஞ்சும் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்றான். எனக்கு அந்த பொம்மை எடுக்கணும் கூட. No words. Crying is only coming. அழுவுறியா சிரிக்கிறியா? அழுவுறியா? சரி. நான் ஏன் அங்க என்ன சேவ் பண்ணிக்கணும்னு யோசிக்கலன்ற. நான் என்ன சேவ் பண்ண யோசிக்கவே இல்லை. இது கூட எனக்கு 2 நாளா தூக்கமே இல்லை. திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? பாயாசம் யார் குடிச்சது? எடுத்து வச்சு குடிச்சிருக்கீங்க. சத்தியம் பண்ணு நீ இந்த பாயாசம் குடிக்கலன்னு. டிராஃபி மேல சத்தியம் பண்ணு. யாரா இவ டிராஃபி மேல சத்தியம் வாங்குறா? அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அடச்சே, நீ என்ன சத்தியவான் சாவித்திரியா? எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை முடிச்சா தொங்கிட்டு இருக்கிற? இப்ப யார் இது ஒத்துக்கலையோ நான் மலையில போய் நனையறேன். என்னடி பண்ற? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. விஷால் இருக்கான், அவளுக்கு கையில ஏறிதுன்ட்டு அவன் உட்காந்து தடவி விட்டுட்டு இருக்கான். ஒரு கை தானே ஏறுது, இன்னொரு கையில அவளே தடவிக்கலாமே. இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாவும் இருக்க முடிய மாட்டேங்குது. நான் இன்னில இருந்து காலேஜுக்கு 4 நாள் லீவு. இந்த கண்டாவையெல்லாம் பார்த்துட்டு என்னால ஜீரணிக்க முடியாது. ஆள இருக்க 100 கேமராலையும் தெரியுறான். அவன் தெரியறானோ இல்லையோ, கேமரா அவனை தெரிய வைக்குது. எல்லாருமே அது நல்லா தெரியுது எல்லாருக்கும். சௌந்தர்யா உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. நூறு கேமரா இருந்தாலும் தெரிய மாட்டான். அது நம்மளுடைய சாமி தான் நிறைய பண்றாரு. அது நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. நான் குப்பை தொட்டி நினைச்சிட்டேன். அதையாவது யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாங்க. உன்னை யூஸ் பண்ணாமையே தூக்கி போட்டாங்களே. இந்த வீட்ல இந்த 2 பேருக்கும் சொப்பு சாமா வாங்கி கொடுத்தா ஒரு ஓரமா வச்சு விளையாடுவாங்க. விஷாலும் தர்ஷிகாவும். உனக்காக கண்ணே, உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. இவன் அதுக்கு கூட சரிப்பட்டு வர மாட்டான். இப்போ வரைக்கும் பார்த்ததுக்கு நான் ரஞ்சித் சார் சொல்லுவேன். அடங்கு, என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்துறீங்களா அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன். நேத்து டெஸ்ட் மேட்ச்னா இன்னைக்கு T20. தொடங்கட்டும் போட்டி. என்னடா பண்றீங்க? இந்நேரம் கொண்டிருப்பாங்களே அவன. ஐயாடி களத்து மேட்ல நல்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. தர்ஷிபாமா யாரும் எடுக்கல. தர்ஷிகாவுடைய பொம்மை தான் லெஃப்ட் ஓவர். தர்ஷிகா இந்த டாஸ்க்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ட்ரெஸ்க்குள்ள வச்சா ட்ரெஸ் தூக்குற இன்டென்ஷன் தான் வர யாருக்கு அந்தனோ. நீ கடிக்காத. இல்ல என்னது கடிக்க வந்த? நீ என்ன பிடிக்கும்போது கடிச்ச. இல்ல நீ பண்ண. ஏமா என்னமா புள்ள கடிச்சு வைக்கிறா? அப்பப்ப விளையாட்டுக்கு அப்படிதாங்க செய்வா. யாரும் அடிக்கணும்னு அடிக்க மாட்டாங்க. அப்ப நான் யாரை அடிக்கிறேன்னு சொல்லவே சான்ஸ் தெளிவா இருந்தா நான் உன்னை சொல்றேன். தெளிவா தான் இருக்கேன். அப்ப என்கிட்ட வந்து பேசாத. அவங்கிட்ட வந்து பேசுறேன். நான் பேசுறேன் அவங்கிட்ட. நீயோ விடுறா, நீயோ விடுறா. சபாஷ், சரியான போட்டி. ரஞ்சித் அண்ணா தான் ஏன் பொம்மை வச்சிருக்காரு. நான் ரஞ்சித் அண்ணா பொம்மை தான் வச்சிருந்தேன். உள்ள யார் பொம்மை வச்சீங்க? நான் பவித்ரா. பவித்ரா. அன்ஷி உள்ள யார் பொம்மை வச்சீங்க? பவித்ராவோட தான் வச்சேன். எனக்கு அவரை நான் பவித்ரா வச்சேங்கறாரு. நீங்களும் பவித்ரா வச்சேங்கறீங்க. என்னையா அது பிளப்புகிறீர்கள்? இருவரும் ஒரே பெயரை சொல்லுகிறீர்கள், ஆனால் வேறு வேறு ஜாதி என்கிறீர்கள். யாருடைய பொம்மையை எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. ரயான், பவித்ரா, சத்யா, முத்து, ஆனந்தி, பவித்ரா.
என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பாத்துருவாங்க, பார்த்துட்டு சொல்லிடுவாங்க. ரஞ்சித், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சாரி பிக் பாஸ். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இப்பதான் விஷுவல்ஸை பார்த்தேன். அன்ஷுதா ரஞ்சித்தோட பொம்மையை எடுத்திருக்கீங்க. ரஞ்சித், நீங்க பவித்ரா பொம்மையை தான் எடுத்தீங்க. ஓ சூப்பர். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. சரி, நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஜாக் அட்டாக் பண்ணீங்க? நான் ஜாக்க தான் தூக்கணும் சொல்லிட்டே போனேனே இங்க இருந்து. உள்ளுக்குள்ளேயே நிறைய ஜோக் அடிக்கிறான், நிறைய கிண்டல் பண்றான், ஒரு மாதிரி கிண்டல் பண்றான். அவன் என்கிட்ட மட்டும்தான் சண்டைக்கு வரான். என்னைய பார்த்தாவே உனக்கு அடிக்கணும் தோணுமா? அதுக்கு இல்லடா, நான் உனக்கு என்ன அவ்வளவு நான் ஃப்ரிட்ஜை திறந்தாலும் 4 பேர் இப்படி திரும்பி பாக்குறீங்க. நான் என்னமோ ஏதோ எடுத்துட்டு ஓடிட்டேன். நான் ஃப்ரிட்ஜை திறக்கும்போது நீங்க ஏன் கேட்காம திறக்குனீங்க போது அது எனக்கு சரியாவே தோணலை. பாக்குறது கூடவா கேட்கணும், எனக்கு அப்படி இருக்கு. நீ ஒரு ரோல் பண்றப்போ ஒரு ஸ்டோரி இன்சார்ஜா நீ பாத்துக்கிட்டலாம். அதே மாதிரி அவரோட ஜாப் ரோல் கொடுக்கறப்போ நான் ஓகே, நான் கேட்டுட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எதுவுமே தேவையும் படாது, நீங்களே வச்சுக்கோங்க. நான் மச்சான் கோச்சினியா சொல்றா, கோச்சினியா? ஆமாடா, என்ன போதுங்க கோச்சு. என்னங்க சல்மா? இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப வந்து அவனுக்கு கழுத்துல மருந்து போட்டுருக்கலாம். அங்க லிவிங் ஏரியால உத்தரவு கொடுத்துட்டு இருக்கா. ஏதோ சின்ன பசங்க பாத்துட்டு போறாங்க, உனக்கு எங்கடா நோவுறது? என்ன ஆட்டத்துக்கு சேர்த்துக்கல. அன்னைக்கு இவ கையில ஏதோ மிளகா இது பண்றேன், அவன் வந்து இது பேஸ்ட் போட்டுட்டு இருக்கான் அவன் கைக்கு. ஏன் இவ கை, இந்த கை சும்மா தானே இருக்கு, இந்த கையில பேஸ்ட் போட முடியாதா? நீ என்ன எஸ்.ஏ. சூர்யா படம் மாதிரி கேக்குறேன். நேத்து ரோஸ் கொடுத்தவன் நீ கிஸ் கொடுக்குறாயா? அதுக்கு எல்லாமே டீசி கொடுப்பாங்க. நான் டீசி குடிக்கலாம், அவன் பிள்ளைய கொடுத்துட்டு ஓடிடுவான். அப்புறம் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்பு வைக்கிறது? இது நான் இன்னும் அப்படி போகும்போது வரும்போது பாக்குறதுக்கே எனக்கு ஒரு அப்படியே காண்டாகுது. சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. எப்படி சிரிக்க முடியுது அதுக்கு? ஏன்னா அவளுக்கு நிஜமாவே அவனை பிடிச்சிருக்கு. எனக்கு இது ப்ராப்ளம் இல்ல, ஆனா இது எங்க அவ லைஃபுக்கு அஃபெக்ட் பண்ணும்போது தான் நான் யோசிக்கிறேன். பட்டேக்கரையா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு வைக்கிறேன்? நள்ளிரவு 1:30. சாரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ விளையாட. எதுனா சொல்லு என்கிட்ட. 11 மணி வரைக்கும் லைட்டை போட்டு என்னடா பண்றீங்க? கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறது? நள்ளிரவு 2:05. அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமென்பதில்லை. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நானா தாயா பேசிக்கிட்டு இருக்கேன். நீயே பேசிட்டு இருக்கியா? சிறப்பான ஆள் நீ. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.